ஆண்டவனான மாயாண்டி சுடல தெய்வமோ. ஆமா. இந்த தென்னிந்தியா தேசம் திருநெல்வேலி ஜில்லா ஆமா தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த தெற்குபுதூர் கிராமத்திலே அருள்வாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமையா தலைக்காவுடைய ஐயனாருடைய திருவாலயத்திலே பெரியவன் பெரிய சுவாமியுடைய குடைவிழா இன்று 4வது நாளான இன்று ஆமா வடக்கு பந்தியிலே கீழப்பந்தி மணிவிளக்கில் பிறந்த எங்க ஆண்டவனாகப்பட்ட மாயாண்டி சுடலையாண்டவனுடைய திருப்புகளை பாட இருக்கின்றோம். மாயாண்டியுடைய திருப்புகளை பாட இருப்பதாலே ஆங்காங்கே அன்னதானத்தை சாப்பிட்டு உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கள் எல்லாம் ஆலயத்துக்குள் வந்து நின்று மாயாண்டியுடைய வரலாற்றின் சிறப்பை கேட்டுக்கொள்ளுமாறும் தமிழ்நாட்டுக்கு சுடல தெய்வம் வந்ததும் மாடவேளார் மனைவி மங்கை பூரணவல்லியோடு வளர்ப்பு செல்வனாக வளர்ந்ததையும் வரலாற்றின் சிறப்பை பாட இருக்கின்றோம். வரலாறு கூறுகிறோம். சரி ஐயா கொல்லங்கொச்சி கோழி கூடு கோழி கொட்டார கரையதில பகவதியின் வாசலில பகவான் மகன் மாயாண்டி பகவான் மகன் மாயாண்டி பௌசுடனே இருக்காரு பகவதியின் வாசலில ஏழகுடா திரவியத்தை கள்ளங்கொண்டு போகாமல் காத்துவாரா சுடலத்தை மாயாண்டி காவலில காகம் வந்து பறக்காது கருங்குருவிலாந்தா சுடலையுட காவலி சிட்டு வந்து பறக்கா ஐயா சிறுகுருவிலாந்தா மகன் மாயாண்டி காவல் காத்து இருக்கும் போது கொட்டாரக்கரையில கோமகன் ராமராஜா பகவதி அம்மாளுக்கு 10 நாள் தேரோட்டம் நடத்தினான். 10 நாள் தேரோட்டம் நடக்கும் போது அந்த பகவதியுடைய வாசல்ல 10ஆம் திருநாள் அன்று தங்க சப்பரத்தை அலங்காரம் செய்து தங்க சப்பரத்திலே தாயான பகவதி அம்மாளை தூக்கி வச்சு கொட்டாரக்கரை கோமகன் ராமராஜா பட்டத்து மதியானையிலே வந்து கொண்டிருக்கிறான். சரி. அப்போ ராமராஜா மதியானையில வரும்போது அம்மையாகப்பட்ட பகவதி அம்மாளே பட்டத்து யானை மீது இருந்து கொண்டு வணங்குகிறார் ராமராஜா. ராமராஜா பகவதி அம்மாளை யானையில இருந்து வணங்கும் போது இத மாயாண்டி சுடல தெய்வம் பார்த்தார். என்னடா இந்த ராமராஜா அரசன் என்ற ஆணவத்துல அம்மை பகவதி அம்மாளை தோல்ல போட்டிருந்த வல்லவட்ட களத்துல தலையில கட்டியிருந்த தலப்பாவை அடுக்கல அம்மை பகவதியை இப்படி ஆனை மேல இருந்து வணங்குகிறானே, ஆணையை விட்டு இறங்கவில்லையே, அப்படி என்று கோபத்தை கொண்ட மாயாண்டி சுடலை பகவதி அம்மாளுடைய வாசல்ல கீழவாசலுக்கு யானை வரும்போது பட்டத்து மதியானைய மாயாண்டி சுடலை மண்டி போட்டு முடக்கினார். அப்போ பகவதி வாசலை யானை முடங்கியது. அப்போ ராமராஜாவுக்கு மனக்கவலை. பட்டத்து மதியான சாய்ந்தா பட்டம் சாய்ந்ததுக்கு அர்த்தம் நம்ம மதியானையே பகவதி வாசல சாய்த்திருக்குன்னா யானை பாகனை கூட்டிட்டு வந்து யானை பாகா கட்டமுள்ளு குத்தியதா கடிய நாகங்கள் தீண்டியதா இல்ல குட்டமுள்ளு எதுவும் குத்தியதா என்று பாருன்னா அப்ப யானை பாகன் சுத்தி வாரான். நாகமும் தீண்டல முள்ளும் குத்தல யானை எழுந்திருக்க மடக்கு. அப்ப எழுந்திருக்க மடக்குன்னு என்னன்னு பார்க்கும்போது மாந்திரவாதிய கூட்டிட்டு வந்து மை போட்டு பார்க்கணும்.
பார்க்கணும். அப்போ கொட்டாரக்கரை கோமகன் ராமராஜாவுடைய யானைக்கு முன்னாலே நந்தம்புலனூர்ல வாழக்கூடிய நாலுசாலி தெரிவச்சார்ந்த சேர்ந்த பேப்புளையன் பெத்த மகனான பிச்சம்புளையனும் காளிப்புளையனும் காவலுக்கு வந்தான். ஆமா. இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் காவலுக்கு வரும்போது காளி பெரும்புளையம் மாந்திர படித்ததாலே அந்த ராமராஜா மாந்திரவாதி பெரும்புளையம் கூப்பிட்டு மாந்திரவாதி இந்த மதியானம் முடங்கிய மார்க்க என்னன்னு மை போட்டு பாருன்னா பார்த்து சொல்லையா. அப்போ உடனே பார்த்தான் மாந்திரவாதி. அவன் மாறன மையெடுத்தான், மாறன மையெடுத்தான், மைச்சு மேல கையிலெடு வெத்திலையில் மைத்தடவி அண்ணா விளக்கு முகம் பார்க்கானே வெத்திலையில் மைத்தடவி அவன் விளக்கும் முகம் பார்த்தானே. எங்க பேச்சு மகமாயாண்டி வெத்தேள மையதில எங்க சுடலத்தை வாடுவாரா. வெத்தள மையில மாயாண்டி முறுக்கு மீசையும் உண்ட கண்ணோட அந்த பட்டத்து மதியானையும் மண்டி போட்டு முடக்கக்கூடிய காட்சி வெத்தலை மயில தெரியுது. அப்ப வெத்தலை மயில தெரியும் போது இவன் சொன்னா மாந்திரவாதி பெரும்பளைய ராமராசா, இது பேயும் இல்ல பிசாசும் இல்ல, பகவதி வாசல் தெய்வம் தான். பகவதி வாசல் தெய்வம் எங்க மணி விளக்கில் பிறந்த தெய்வம். மாயாண்டி சுடலே யானையத்தான் முடக்கிருக்கு, யானையத்தான் முடக்கியிருக்கார் என்றும் அல்ல சொன்ன போது பார்த்தாரே ராமராஜ். ஏ மாந்திரவாதி, எந்த பகவதி வாசல மதியானையும் முடக்கிய துஷ்ட தெய்வம் இருக்கக்கூடாது, இந்த மாயாண்டிய பிடிச்சு அடைச்சிருன்னா. அப்போ பிடிச்சு அடைக்கணும்னு சொல்லும் போது உடனே பார்த்தான் மாந்திரவாதி, இந்த மதியானை ஏன் முடங்கிச்சின்னு அவன் எதுக்காக முடக்குனார்னு காரணத்தை சொல்லல. அவன் காரணத்தை சொல்லாம இந்த தெய்வம் முடக்குனதான் சொன்னானே தவிர காரணத்தை சொல்லாம எங்க மாயாண்டிய பிடிக்கிறதுக்கு 7 வகை மருந்து சேர்த்தான். அப்போ 7 வகை மருந்தையும் பார்த்தார மாயாண்டி சிறுசோலவில் பரத்துகிறான். சிறுசோலவில் பரத்தும் போது சிறுசோலவ பிடுங்குவாராம். அவனை சிவிட்டில் டீ அடித்தாரே. எங்க பேச்சு மவன் மாயாண்டி மாந்திரவாதி புலையனத்தான் ஐயா சிவிட்டலட்டி அடித்தாரே. மாயாண்டி அடிக்கும் போது அவன் சுடலையுடைய கையை எட்டி பிடித்தான். அப்ப சுடலையுடைய கையை எட்டி பிடித்து இந்த மாந்திரவாதி சொல்லுதான், என்ன சொன்னான்? ஐயா, எதற்காக என்ன நீ அடித்த காரணம் என்னன்னு சொல்லுங்க ஐயா. மாந்திரவாதி, மதியானம் முடங்கிச்சின்னு சொன்னியே தவிர எதுக்காக மதியானம் முடக்கணும்னு சொன்னியா? சொல்லல. மதியானை முடக்கிய மார்ங்க என்னம்னு கேளு. என்னய்யா? ராமராஜா பகவதி அம்மால பட்டத்து யானையில இருந்து வணங்கினது குத்தம். குற்றம் ஒண்ணு. தலையில கெட்டியிருந்த கிரீடம் தலப்பாவை எடுக்கல, அவுக்கல. 2வது குற்றம். தோல்ல போட்டிருந்த வல்லவெட்ட கலட்டல, அது 3வது குற்றம். பகவதி அம்மால யானை மேல இருந்து வணங்கிய காரணத்தாலதான் மதியானையை முடக்குனதே இந்த மாயாண்டி தான். மாயாண்டி சொல்றதா ஐயா? ஐயா, என்ன? அப்போ ராமராஜா செய்தது தவறுதான். தப்பு தானே. அதனால அவன் செய்த தவறுக்கு என்ன செய்யணும்னா, ஆமா,
51 அவதாரப்பன் எடுக்கணும். சரி. விறுவிறுன்னு மாயாண்டிக்கு முன்னால எந்த வாசல்ல மதியானம் முடங்கிருக்கோ ஆமா அந்த வாசல்ல விருந்து மாயாண்டி ஐயா ஐயா வல்லவெட்ட கலட்டணும், அறையில கட்டணும். மாயாண்டி நான் இந்த மாதிரி செய்தது தவறுதான், தப்புதான், என் பிள்ளைய பொறுத்துக்கோரும் ஆமா அப்படின்னு என் பிள்ளைய பொறுத்துக்கோரும் சொல்லி 21 அவதாரப்பணம் வைக்கணும்னா. ஆமா இத கேட்டுக்கிட்டே இருந்தா யாரு ராமராஜா கேட்கான், என்ன அந்த தெய்வம் 51 அவதார பணம் கேட்கறது சரிதான்பா, சரிதாய்யா, 51 அவதார பணத்தையும் வச்சிருவோம். ஆமா ஆனா 51 அவதார பணத்தையும் அந்த மாயாண்டியால அள்ளக்கூடிய சக்தி இருக்கான்னு கேட்கான் சுடலைய. ஆமா கேட்கான். ஐயா சும்மா இருக்கவரை சீண்டுதான். ஆமா அப்ப பார்த்தா அள்ளக்கூடிய சக்தி இருக்கான்னு கேக்கியா. அப்போ என்ன ராமராஜா அவனை 51 அவதார பணத்தை வைக்க சொல்லுயா, அள்ளக்கூடிய சக்தி இருக்கா இல்லையா நான் காட்டுதான் பாத்துறேன். அப்போ ஆணை விட்டு இறங்குகிறான் அழகுடைய ராமராஜா, ஆணை விட்டு இறங்கி அல்லோ வல்ல வெட்ட கலட்டுகிறான், வணங்குகிறான் பகவதிய வல்ல வெட்ட கட்டி எல்லோ வணங்குகிறான் மாயாண்டிய. 51 பணம் எடுத்து அவருக்கு அவதாரமா வைத்தானே. 51 பணம் எடுத்து 51 பணம் எடுத்து ஐயா 51 பணம் எடுத்து அவதாரம் வைத்தானே. பார்த்தாரே மாயாண்டி சூறாவளி காத்து போல, சூறாவளி காத்து போல சொலட்டி மெல்ல அல்லோ சொலட்டி மெல்ல மாயாண்டி அள்ளும் போது இதுதான் தெய்வம் என்றோ வணங்குகிறான் ராமராஜா, இதுதான் தெய்வம் என்று வணங்குகிறான் ராமராஜா. ராமராஜா வணங்கும் போது பார்த்தானே மாந்திரவாதி, பகவதி வாசல்ல புல்லாத தெய்வமா தெரியுதே. மாயாண்டியுடைய சொருவத்தை நினைத்து கொண்டிருக்கிறான் ராமராஜா. அப்போ இவ்விதமாக இருக்கும் பொழுது அந்த 51 பணத்தையும் ஐயா கழிப்பணமாக முடிந்து வைத்துக் கொண்டார் மாயாண்டி. அப்போ இவ்விதமாயிருக்கும் போது இருக்கும் நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, நந்தம்பொல ஊரதில 4 சாலிய தருவதில யாரெல்லாம் ஆண்டுவா 300 புலையனுக்கும் ஐயா மூப்பங்காளி பெரும்புலைய 400 புலையனுக்கும் நாட்டாம பெரும்புல மாந்திரவாதி பெரும்புல அவன் மனைவி போல கொடியா. மாந்திரவாதி பெரும்புலைய மாந்திரவாதி பெரும்புலைய அவன் மனைவி போல கொடியா. ஐயா மன்னவனும் தேவியுமா அவர்கள் மனமகிழ்ந்து வாழ்ந்துவா.
காலவனும் தேவியுமா அவர்கள் ஆனந்தமா வாழ்ந்துவாரா கணவேணும் மனைவியுமா கண்ணுயிமை போலே வாழ்ந்துவா மாந்திரவாதி புலையனுக்கு பேர சொல்ல பிள்ளை இல்ல மண்ணிருந்து மழை இருந்து ஐயா மண்ணாள பிள்ளை இல்ல காசு இருந்தும் பணம் இருந்தோ கட்டு கட்ட நோட்டு இருந்தோ அப்போ பிள்ளை இல்லாதாலே பிழைச்சு சொன்னா ஐயா மாந்தரத்தை விட்டுருங்கோ ஒரு முதல வரம் கிடைக்கட்டும் உங்க குலத்தொழில விட்டுருங்கோ ஒரு குழந்தை வரம் கிடைக்கட்டும் அப்படின்னா அப்போ உடனே இந்த புழைச்சு சொன்னா எவ்வளவு போயும் பிள்ளை வரத்துக்காண்டி என் மாந்திர தொழில விட சொல்லியே பைத்தியார போய் உண்டாட்டி ஐயா என்ன கருத்தொழில் இருக்க வீட்டுல கருவு தங்காது கருவு அறுத்துருமே கொடுத்து அழிக்குமா ஆமா ஆமா அப்படிதான் மாந்திரம் படிச்ச வீட்டுல முதல வரம் தங்காது எந்த தொழிலும் படிக்கலாம் மாந்திரிக தொழில் படிக்க கூடாது அதனால அவ எவ்வளவோ சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேக்கானே இவன் புழக்கத்தை எடுத்து பொண்டாட்டிய குத்ததுக்கு நிக்கான் அப்ப பார்த்தார் என்ன இவங்கிட்ட பேசி புண்ணியம் இல்ல பிரேசனம் இல்ல அப்படின்னு அவ பாட்டு ஓரமா போயிட்டான் ஆமா அப்போ என்ன குட்டாரக்கர கோமகன் ராமராஜா பகவதி அம்மாள வணங்கின குத்தத்துக்காக ஆமா தவறு செய்தவன் தண்டனைக்குள்ளாக்கப்பட வேண்டும் ஆமா அதுதான் நீதி ஆமா அதனாலே என்ன கொட்டாரக்கரை கோமகன் ராமராசா மகா என்ன அப்பாவுக்கு தெரியாமல் ஔவையாரம்மன் விரதமாது அருங்கிலியா இருக்காளே விரதத்தில அவ மாவாள ஒரு பிள்ளை மாவாள ஒரு பிள்ளையா மஞ்சளால ஒரு பிள்ளையும் பிடித்து வைத்து இருந்தாளே ஔவையாரம்ம விரதத்துல மாவாள ஒரு பிள்ளையும் மஞ்சளால ஒரு பிள்ளையும் பிடித்து கொட்டாரக்கரன் கோமகன் ராமராச மகா விரதம் இருந்தான் அப்ப விரதம் இருக்கும் போது முறைப்படி ஔவையாரம்ம விரத குளக்கட்டைய சூரியன் உதிப்பதற்கு முன்னாலே ஆத்துல கொண்டு கரைக்கணும் ஆத்துல கொண்டு கரைக்கிறதுக்கு இல்லாம உண்ட மயக்கம் தொண்டனுக்குன்னு அசந்து உறங்கிட்டா வெள்ளி உதயமாச்சு விடியக்கால நேரமாச்சு இதுக்கு மேல மாப்பிள்ளை மஞ்சப்பிள்ளைய ஆத்துல கரைச்சோம்னா மோசம் வந்துருமே அப்படின்னு மாப்பிள்ளை மஞ்சப்பிள்ளை இரண்டையும் ஒன்னா பிசைந்து பிச்சு பிச்சு வாயில போட்டுட்டான் ராமராசா மகா மாவை தின்னால ஐயா மாவை தின்ன தோசம் உண்டு மாவை தின்ன தோசம் உண்டு தோசம் உண்டு புலக்கொடியா சூலானா நன்றியுடன் குழி மறந்தா குழி 40 நகர்ப்போமான கற்போம் ஊரறிய ஒரு மாதம் உத்தமிய சூலானால் 60 நாள் 2 மாதம் அருங்கிலியா கற்பமானா 3வது மாதத்தில மாத முத்து முத்த வேத்திடுமா
4வது மாதத்தில அவளும் நலுக்கியதொரு மயக்கமானா 4வது மாதத்தில 4வது மாதத்தில அண்ணா 5வது மாதம் மாச்சி மாதம் அரவயிறு பூரணமா 6வது மாதத்தில மாத அங்கமல் அந்த அங்க நிறம் 7வது மாதமாச்சி எப்புளப்போ அடித்திடுமா அந்த ராமராஜா மகளுக்கு ஆமா அவளுக்கு 10வது மாதம் பரிபூரண கர்ப்பகாலம் கடந்து ஆமையா ஐயா அடிதொடியா வயர்வழி அடிதொடியா வயர்வழி 2 பெண் குழந்த பிறக்குதையா அடிதொடியா வயர்வழித்து வயர்வழி 2 நல்ல பெண் குழந்தை பார்த்தானே ராமராஜா கொப்புள அறுக்களைய பிள்ளைய குளிப்பாட்டி பார்க்களைய ஏ கொலையாளிகளே இந்த 2 பிள்ளைகளையும் கொண்டு ஆமா மலவாழ தோட்டத்துல காக்காட்சி மலையில கண்ணாடி சோலையில பிள்ளைய கொண்டு கொன்னு போட்டுட்டு வந்துருங்க. அப்போ என்ன இவங்க பிள்ளைய கொள்ளு போடுவதற்காக அந்த மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளை 2ஐயும் தூக்கி கொண்டு காக்காட்சி மலையிலே கண்ணாடி சோலையில தேக்கங்குச்சி சருவுக்கு வரும்போது மாயாண்டி பார்த்தா என்ன செய்தார்? என்னடா இந்த பிள்ளைய இந்த போய் கொல்லணும்கானே அப்படி நீங்க ஐயா என்ன செஞ்சார்? என்ன செய்தார்? ஐயா கடுவா புலி வேஷம் கொண்டு காஹூன்னு சத்தம் போட்டா கடுவா புலி சத்தம் கேட்டு பிள்ளைகள் 2ஐயும் தான் பிள்ளைகள் 2ஐயும் தான் அப்படியே போட்டு விட்டு கொலையாளிகள் வந்துட்டாங்கோ. அப்போ மணி விளக்கில் பிறந்த தெய்வம் மாயாண்டி சுடல திருவிளக்கில் பிறந்த வந்தா தில்லை வானம் போன வந்தா செஞ்சுடல மாயாண்டி. அப்ப அந்த பிள்ளைகளை கண்டான். அந்த பிள்ளைகளை மாயாண்டி மாமரத்து மூட்டுல ஒரு பிள்ளையும் வனத்துக்குள்ள ஒரு பிள்ளையும் போட்டுட்டு ஐயா பிள்ளைக்கு காவலா இருக்கார். அப்போ காவலா இருக்கும் போது ஐயா மாந்திரவாதி பெரும்பூளைய மறுநாள காலையில வேட்டையாட வாரபோது மாயாண்டி தூங்குகின்ற பிள்ளைகள் ஏச தொடைய தட்டி கொள்ளினார். அடித்த குழந்தை போல வீர் வீர்னுது. அப்போ பெரும்பளையம் பார்த்தா என்னடா காட்டுக்குள்ள பிள்ளை சத்தம் கேட்கன்னு பார்க்கும்போது மாமரத்து மூட்டுக்குள்ள பிள்ளை இருப்பதை கண்டவுடனே மாமரத்து மூட்டுல நடந்த பிள்ளைய பெரும்பளையம் தூக்குனா, வனத்துல கடந்த மஞ்ச நிற பிள்ளைய பிச்சம்பளையம் தூக்குனா. அவங்க 2 பேரும் தூக்கி ஐயா பிள்ளையத்தான் தூக்கி கொண்டு போடுங்கம்மா ஒரு கோலவை எங்க மாயாண்டி சுடலைக்குத்தான். எங்க மாயாண்டி சுடலத்தையும் பிள்ளையுட சத்தமத பிள்ளையத்தான் எடுத்தாரே. பிள்ளையத்தான் தானே எடுத்து கொண்டு வாராமா. அண்ணா முடியறக்கி காதும் குத்தி
முத்தாள கம்மல் போட்டான் 5 வயதுமாச்சு அருமம்மவ மாவு சகி அரிச்சுவடி படித்து வாரான் 7 8 வயதுமாச்சு எல்லா கலையும் கச்சு நடந்தா 10 நல்ல வயதுக்குள்ள பலகலையும் தான் படித்தான் 16 வயதுமாச்சு பத்தினியா மாவு மலவாழ தோட்டத்தில மலர் எடுக்க வருவாளாம் மல்லிகப்பு எடுக்கும்போது மாவு சக்கி பூத்து இருக்கான் தாளாம்பு பூத்தது அந்த தங்க மகா பூத்து இருக்கா முல்லை அரும்பு போல மொய்குலால் பூத்துரு பிச்சி அரும்பு போல மாவு செக்கி பூத்து இருக்கா என்னைக்கு மாவு செக்கி மலையாள தேசத்துல பிறந்தாலோ மாவு செக்கி பிறந்த நாள் முதலாக மலையாளத்துல மழை இல்லை. ஐயோ மழை இல்லையா? பஞ்சமுனா பஞ்சம் ஐயா நாளி நல்லோ நாயகனே ஆளாக்கு ஆளவனே மரக்கா உருண்ட பஞ்சோ மன்னவனி தோற்ற பஞ்சோ கையதில காசும் இல்ல கடன் கொடுப்பார் யாரும் இல்ல பஞ்சம் வந்து சேருதையா. அப்போ மாந்திரவாதி பார்த்தான் ஒருத்தனுக்கும் குடிக்கிறதுக்கு கூட கஞ்சி இல்ல பெரிய பஞ்சமாகி போச்சு. இந்த பஞ்சத்துல மாவு செக்கிக்கு எப்படி சடங்கு கழிக்க சடங்கு கழிக்கணுமானா பொழைச்சு சொன்ன ஐயா நீர் 400 புலையனுக்கும் நாட்டாம பெரும்புலையன் 500 புலையனுக்கும் அண்ணாவி பெரும்புலையன் நீர் பெரும்புலைய மகா சடங்குன்னா மக்கள்லாம் சிறப்பா நடத்தணுமே. பொழைச்சி ராவுத்தரே கொக்கா பறக்காரன் குதிரை போய் கோதுமை ரொட்டி கேட்கான் கொடுப்பாரு. அதாவது கையிலையும் காசுமில்லை கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. இப்படிப்பட்ட பஞ்சகாலத்திலையும் இப்படிப்பட்ட பஞ்சகாலத்திலையும் நம்ம மகளுக்கு எப்படி நம்ம சடங்கு கழிக்க அப்ப பார்த்தா சடங்கு கழிக்கணுமா ஆனா என்ன செய்யணும் நீர் மை போட்டு பாரும் எங்க திரவியம் இருக்கோ அந்த உடனே போய் அந்த திரவியத்தை கொள்ளையிட்டு வாங்கன்னு சொன்னா கொண்ட கணவனையே கொள்ளையிட சொல்றாளே அப்படின்னு அவன் மச்சிக்குத்தான் ஏணி வைத்தான் அவனும் மாற மை எடுத்தான் அவனோ குச்சியிலுக்கு சாவி போட்டான் குட்டி மந்திர எடுத்தான் வெத்திலையில் மைத்தட அவன் ஆகாயத்தில் பறக்க விட்டான். வெத்தலையில மைய தடவுனா ஆகாயத்துல பறக்க விட்டு அந்த வெத்தலை எங்க வருதுன்னு பார்த்தான். குட்டாரக்கரையில எங்க பேச்சு மகனான இந்த மாயாண்டி சுடல இருக்காரு எங்க மாயாண்டி காவல் இருக்கக்கூடிய ஏழகடா திரவியத்துக்கு வருது. அந்த ஏழகடா திரவியத்துல என்னெல்லாம் இருக்கு ஐயா அல்லங்காசு முள்ளும் பானமும் ஆனையடி திரவி அந்த தங்க கட்டி தங்க பணம் தண்டியலில் தொங்க கண்டான் வாய்த்தது போ வாய்த்திருக்க
திரவியந்தான் கிடைத்திருக்க இந்த திரவியத்தை கொள்ளையிடணும். ஆனா இந்த மாயாண்டி சுடலை இருக்க வரைக்கும் அந்த திரவியத்தை நம்மளால அள்ள முடியாத களவாங்க முடியாத. அந்த திரவியத்துக்கு யாரு காவல் இருக்கா? பகவதி வாசல் இருந்த மாயாண்டி காவல் இருக்காரு. இந்த மாயாண்டி இருக்க வரைக்கும் இந்த திரவியத்தை அள்ள முடியாது. இந்த 4 வாசக்கார சுடலை இருக்க வரைக்கும் இந்த திரவியத்தை அள்ள முடியாது. இந்த தெய்வத்துக்கு படுவுச்சி காலம் பார்த்தா மாந்திரவாதி. ஐயாவுக்கு வெள்ளிக்கிழமை படுவுச்சி காலம். ஒரு 8 மாத்த சூழிய அடிச்சு கொண்டா ஒரு மாய மையானத்தை உருவாக்கி ஈசான திசையில ஈஞ்சம் பிளாயடியில 8 மாத்த சூழிய சந்தன கட்டையில வச்சு வேக வச்சுட்டான். அண்ணே என் மாயண்டி ஏ சுடல உனக்கு பிணவாடை எப்படி அடிக்கி? அப்பா மண்டையில தீப்பிடித்து ஏ சுடல ஐயா மண்டையில தீப்பிடித்து ஏ சுடல ஐயா ஓடியா சுடல கண்ணு நீ மாண்டவனும் திங்கலாமே போ. உனக்கு கொண்டையில தீப்பிடித்து ஏ சுடல ராசா கொண்டையில தீப்பிடித்து ஏ சுடல ராசா ஓடியா சுடல கண்ணு உனக்கு கொழுந்து விட்டு எரியுதப்பா. உனக்கு அங்கம் எல்லாம் தீப்பிடித்து ஏ சுடல ஐயா ஓடியா சுடல கண்ணு உனக்கு அனடுப்பத்தி எரியுதப்பா போ சுடல ஐயா. ஏ மாயாண்டி கரண்ட காளி எலும்பை எல்லாம் ஏ சுடல கண்ணு கரண்ட காளி எலும்பை எல்லாம் ஏ சுடல ஐயா ஓடியா சுடல கண்ணு நீ கரும்பு போல திங்கலாமே போ சுடல ஐயா. முட்டுக்காளி எலும்பை எல்லாம் ஏ சுடல தங்கா மண்ட்டுக்காளி எலும்பை எல்லாம் ஏ சுடல ஐயா ஓடியா சுடல கண்ணு நீ முட்டை போல திங்கலாமே போ சுடல ஐயா. நீ மணிக்குடல உருவலாமே ஏ சுடல கண்ணு மணிக்குடல பிடுங்கலாமே ஏ சுடல ஐயா ஓடியா சுடல கண்ணு நீ மாலை போட்டு ஆடலாமே போ சுடல ஐயா. உடைக்கலாமே ஏ சுடல அப்பா ஓடியா சுடல ஐயா அள்ளி மாப்பூச போடலாமே போ சுடல ஐயா. தாய் கொலை போடுங்க ஐயாவுக்கு. அப்பா ஈர கொலைய விடுக்கலாமே ஏ சுடல ராசா
ஈர கொலையை எடுக்கலாமே சுடல ராசா ஓடியா சுடல கண்ணு எள்ளு புண்ணாக்கு போ திங்கலாமே போ சுடல ஐயா அப்போ மாதாவுக்கு தெரியாமல் நாம மையானும் போகணுமே இந்த நாலு வாசல்கார சுடலையா தாயாருக்கு தெரியாமல் தானே வாரானே சுடல தெய்வம் மாதாவுக்கு தெரியாம வாரார் மாயாண்டி மாயாண்டி சுடலைக்கும் மாந்திரவாதி சூழ்ச்சி என்று அறியாது சுடலைக்கு ஈசான மூலையில ஈஞ்சம்பலாயடியில சுடல வளத்தை சுத்தி எடுக்கவா வலது கால மண்டி போ இடத்தை சுத்தி வணக்கவாரா சுடலை இடது கால மண்டி போ மாயாண்டி சுடல தெய்வமும் தாயாருக்கு தெரியாமல் புகையோட புகையாக போய் புகுந்த மூட்டத்தில கட்டையில பிணமிரு காலப்பத்தியிலுக்கா மூட்டத்தில பிணமிரு முழுவனத்தை இழுக்கா கணங்காலி எலும்பையெல்லாம் நாலு வாசக்கார மாயாண்டி அவரும் கரும்பு போல கடிக்காரே ஏமாண்டி அப்ப முட்டுக்காலி எலும்பையெல்லாம் மாயாண்டி சுடலை ஐயா அவன் முட்டை போல திங்கானே இருப்பெலும்ப உடிக்காரே சுடலை இனிப்பு சேவா திங்கானே ஐயா மணி கொடல பிடுங்குவாரா இந்த நாலு வாசக்கார சுடலை ஐயா சுடலை ஐயா அள்ளி மாலை போட்டு ஆடுவான் என்ன ஈரக்கொல தாமரக்கா ஈரக்குலைய பிடுங்குவாரா எள்ளு புண்ணாக்கு ஒதிம்பாரா மண்ட ஓட்ட நுறுக்கு நுறுக்குதுவா அள்ளி மாப்பூச அவன் தாயாருக்கு தெரியாமல் பேச்சி மக மாயாண்டி பேரு வச்ச சுடலை ஐயா ஈசான மூளையில ஈஞ்சம்பலாயடியில வந்த நாலு வாசக்கார மாயாண்டி சுடல மாந்திரவாதியுடைய சூழ்ச்சி என்று தெரியாத சுடலைக்கு சுடலையோ அள்ளி மாப்பூச போடும் போது மாந்திரவாதி பெரும்புலை மாடுகளை பத்தி வாரா மாடுகளை பத்தி கொண்டு சுடலகாத்த திரவியத்தை சுடலகாத்த திரவியத்தை அள்ளுகிறான் பெரும்புலைய
மாயாண்டி திரவியத்தை அள்ளுகிற மந்திரவாதி நல்ல மாட்டுக்கு ஒரு ஹோ நவண்ட மாட்டுக்கு முக்காகோ தவண்ட மாட்டுக்கு அரக்கோ நொண்டி மாட்டுக்கு காக்கோட்டை எங்க 4 வாசக்கார சுடல ஐயா சுடல காத்த திரவியத்தை கொள்ளையிட்டான் பெரும்புலைய எங்க மாயாண்டி திரவியத்தை அள்ளுகிறான் மந்திரவாதிய பார்த்தாள பகவதியா மாயாண்டிய பார்ப்பதற்கு பாராள பகவதியா என் மகன மாயாண்டி என் மகன மாயாண்டி அப்ப எனது உயர்வு கண்மணிய மாயண்டி 5-6 சத்தம் போட்டான். ஐயா உள்ள இருந்தா தானே என்னன்னு கேப்பாரு. சுடலை உள்ள இருந்தா தானே என்னன்னு கேப்பாரு. அவர் தான் மையானம் போய் ஐயா மாப்பூச போட்டுட்டு இருக்காரு. என்னடா பிள்ளை சத்தத்தை காங்கலையே, நம்ம பிள்ளை மாயாண்டிய காணலையே. உள்ள வந்து பாக்கா மாந்திரவாதி திரவியத்தை அள்ளிட்டு இருக்கான். ஆத்தா மாயாண்டி நீ மையானம் போகும்போது அம்மாட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு கையில இருந்து பெரம்ப கொண்டு மாந்திரவாதிய அடிக்க ஓடணும். என்னையா அடிக்க வாரேன் ஏ பகவதி. அப்போ மாறன மையெடுத்தான் பகவதியின் மேல போட்டான். வா போட்டு சட்டம் போட்டு வா போட்டு சட்டம் போட்டு அவன் பகவதிய சாச்சிட்டானே. சட்டம் போட்டு சட்டம் போட்டு அவன் பகவதிய சாச்சிட்டானே. அப்பா வா போட்டு சட்டம் போட்டு பகவதிய சாய்த்தானே. மாயாண்டி காத்த திரவியத்தை அள்ளி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அள்ளி வரும்போது மையானம் போன வந்தான் எங்க பேச்சிமாவே மாயாண்டி. உனக்கு வாப்பனமோ கைப்பனமோ 4 வாசக்கார சுடல ஐயா. வாய் வயிறெல்லாம் ஊன்வடிய மாறானே மாயாண்டி. அம்மா பகவதிய பார்க்கும் போது எவனோ ஒரு பாவி வந்து நம்ம திரவியத்தை கொள்ளையிட்டான். ஐயா கொள்ளையிட்ட புலையனத்தான் கொள்ளையிட்ட புலையனத்தான் யார அல்லனார்னு சுடலைக்கு தெரியாது. அம்மா பகவதி படுத்திருக்கும் போது பகவதிக்கு வாப்பூட்டு சட்டம் போட்டிருக்கான். கையில இருந்த தடியை கொண்டு வாப்பூட்டு சட்டத்தை நொறுக்கி அம்மா ஏ பகவதி அப்படின்னா எங்கப்பா போனேன் ஏ மாயாண்டி நீ போகும்போது அம்மாட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லிட்டு போகலாம். நீ மையானம் போறேன்னு சொன்னா நான் யாரையாவது ஒரு தேவாதைய காவலுக்கு வச்சிருப்பேன். நீ இல்லாத வேளையில நந்தம்பலனூர்ல 4 சாலிய தெருவுல வாழக்கூடிய மாந்திரவாதி புலைய இப்பந்தாண்டா திரவியத்தை அள்ளிட்டு போறான். ஏ அம்மா ஏ பகவதி இப்பந்தான் திரவியத்தை அள்ளிட்டு போறானா. நீ கிடைச்ச திரவியத்தை வாங்கிட்டு வான்னா. மாயாண்டி நினைச்சா அவனை அன்னைக்கே சம்காரம் பண்ணி அவனை ஒரே போடா போட்டு அள்ளிட்டு வந்திருக்கலாம். மாயாண்டிக்கு ஒரு எண்ணம் அவன் குடும்பத்தையே கருவறுக்கணும் அப்படின்னு எங்க மாயாண்டி சுடலத்தையும் எப்பிதமா வாராரானா
சாராய வியாபாரி வியாபாரி போ மாயாண்டி சுடலத்தை வாரா சாராய வியாபாரியோ வாராரமாயாண்டி பட்ட நல்ல தலப்பாக்கு கம்பளி போர்வ தோளில் போ கருங்காலி கம்பெடுத்து கடவுள் மகன் மாயாண்டி குப்பியில சாராயம் குடுகையில தென்னங்களும் எடுத்து வாரானே சுடல சாராய வியாபாரி போல கச்ச வரிஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு கடவுள் மகனான இந்த நாலுவாசக்கார மாயாண்டி வரும்போது சாராய வியாபாரி போல அண்ணா ஏ பெரும்பளையா உன்னை பார்க்கறதுக்கே ரொம்ப அசதியா இருக்கியா? உனக்கு சாராயம் இருக்கு தாரன் குடிக்கியா? மாயாண்டி சொல்லும் போது தம்பி மேல கையாலாம் ரொம்ப அசதியாத்தான் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கூட முதலாவது குப்பி சாராயத்தை ஊத்தி கொடுத்தார் மாயாண்டி மாந்திரவாதிக்கு. சரி, அதை வாங்கி குடிச்சான். ரெண்டாவது சாராயத்தை ரெண்டாவது குப்பியும் ஊத்தி கொடுத்தார், குடிச்சான். சரி சரி ஏனே இன்னொன்னு தரட்டுமா? என்ன நீ எனக்கு போத தலைக்கு ஏறி என்ன போறையில குப்புற தள்ளிட்டு இந்த மாட்டை நீ பத்திட்டு போயிடலாம் பாக்கியா? ஒரு சாராயம் போதும், சாராயம் போதும், சரி போயிட்டு வான்னா. அப்ப போயிட்டு வான்னு சொல்லும் போது அப்ப உடனே மாயாண்டி சொன்னா, குடிச்ச சாராயத்துக்கு காசு உங்க அப்பனா கொடுப்பான், கொஞ்சம் கோவப்படாத. பகவதியுடைய திரவியத்தை ஒரு குத்த அள்ளி மாயாண்டி கையில கொடுத்தான் மாந்திரவாதி. இந்த சுடலை சும்மா இருந்தாரா? என்ன செய்தார்? ஏ புலையா, என் மாந்திரவாதி, இது என்ன உங்க அப்பா வீட்டு பணமா இல்ல இது உங்க அப்பா வீட்டு பணமா? இது களவாண்ட பணம் தானடோ. ஏபாவி விரும்புலை களவாண்ட பணம் தான், கண்ணும் காணாமல் தந்தால இது பகவதியா பணம் தானடோ. பார்த்தும் பாராமல் தந்தால் என்ன, பாவி கொள்ளையிட்ட பணம் தானடா. ஏ மாந்திரவாதி, இது என்ன உங்க அப்பா வீட்டுக்கு பாசா? இது கொள்ளையிட்ட பணம் தானடோ. நீயோ கூடம் கொஞ்சம் தந்தால் என்ன, இது களவாண்ட பணம் தானடா. கண்ணும் காணாமல் தந்தால் என்ன, அப்போ பார்த்தான மந்திரவாதி. ஆமா, இது பகவதி வாசல் பணம்னு இந்த சாரா வியாபாரிக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? இது நம்ம களவாண்ட பணம் தாம்னு இவருக்கு எப்படி தெரியும்? தெரியாத. இவரை பார்க்கல சாராய வியாபாரியா தெரியல, இவரை பார்க்கல சாராய வியாபாரியா தெரியல. நாம இந்த இடத்துல இதுக்கு மேலேயும் நிக்க கூடாது. நீ கொடுத்த சாராயத்துக்கு அவ்வளவுதான் காசு, போ அப்படின்னு இந்த மாயாண்டியோட திரவியத்தை அள்ளிட்டு வந்து மாந்திரவாதி அழகான கோட்டை கட்டுனா. எப்படி கட்டுனா? என்ன ஏழும் மத்த வீடும் கட்டி அவனும் இனந்தெரிய வேணும். எருமக்கிடா தலைய வைத்தான், எருமக்கிடா தலைக்குமே 300 புலையனுக்கும் புலையனுக்கும் அண்ணா மூப்பங்காளி விரும்புலைய
பெரும்புலையன் என்று முத்திரையா எழுதியிருக்கான். அவன் முத்திரையால எழுதியிருக்கான். மாயாண்டி அம்மா பகவதி கிட்ட வந்தா. ஏ அம்மா, அவங்கிட்ட இவ்வளவுதான் திரவியம் கிடைச்சது. ஆமா. ஏ பகவதி, என்ன? எனக்கு வாழ்த்தி நல்ல வரங்கோடம்மா, வரங்கோ வாழ்த்தி நல்ல வரங்கோடம்மா, வரங்கோடம்மா வாழ்பரம்ப கையில் கோடம்மா, கையில் போத்தி நல்ல வரங்கோடம்மா, வரங்கோ பொய்பரம்ப கையில் கோடம்மா, அம்மா அம்மா பகவதிய பகவதி மாந்திரவாதி வம்மூசத்த கருவ கருவறுப்ப அம்மா காவியத்தை சீரழிப்ப அவன கருவை அறுக்காமல் போனே நானா கடவுள் மகனான சுடலை அல்ல மந்திரவாதி வம்மூசத்த உருவ நல்ல உருவளிப்ப அந்த உத்தமிய சீரழித்து சீரழியாமல் போனே நானா நான் செஞ்சுடல நானும் அல்ல மார்வதட்டி சபதம் வைத்தார், சபதம் வைத்தார் மாயாண்டி சுடலை ஐயா. அப்போ என் மகனே மாயாண்டி, எந்த நாடு போனாலும் மலையாளம் போகாதடா, மலையாளம் என்று சொல்ல மனதில நினையாதப்பா. வடநாடு போனவர்கள் வாழ்வு பெற்று வந்திருக்கா, கீழ்நாடு போனவர்கள் கியாதி வச்சு வந்திருக்கா, மேல்நாடு போனவர்கள் மேன்மை வச்சு வந்திருக்கா. என் மகனே சுடலை ஐயா, எனதுயர்வோ கண்மணிய தென்னாடு போனவர்கள் திரும்பி வர நானும் பார்த்ததில்லை, போகாதடா மலையாளோ மகனே மாயாண்டி. களஞ்சியம் போனாலும் போகட்டும் அப்பா, என் கண்ணின் மணியே நீ போகாத. என் பணம் போனா போகட்டும், என் பாசம் உள்ள திருமகனே மாயாண்டி நீ போகக்கூடாது. மாயாண்டி போகாதன்னு சொல்லும் போது இவங்க மாயாண்டி சொன்ன அம்மா அவன் நம்மளை என்ன செஞ்சிருவான், பச்சி பறவை நினைச்சா பிச்சு எரிஞ்சிட போறான், கொக்கு நினைச்சியா குதவளைய திருவி போறான். ஏ பகவதி, வாழ்த்தி வரங்குடு, உன் வாழ்பரம்ப கையில் கொடு. பகவதி சொன்னா, மாந்திரவாதிய லேசு நினையாத, அவனோ வானத்தையே வில்வளைப்பான், வானத்தையே வில்வளை மணலை தாங்கயிறு அம்மி ஊற மருந்தரைப்பான், அம்மி தட்டி பறக்கவை, அம்மி தட்டி ஐநூற்று காதவ சொலவு தட்டி வரக்க வைப்பான். ஐயா 90 காதவன் என் மகனமாயான், அவன் பட்ட மரம் தலைய வைப்பான், பால் மரத்தை படவும் வைப்பான். போக வேண்டாம் மலையாளோ மலையாளோ,
பகவதியா சொன்ன போது ஐயா பகவதியா சொன்ன போது எங்க பகவாம மாயாண்டி அம்மா அம்மா பகவதிய ஏ பகவதி அப்பா மலையாள தேசம் மங்கையர் பெருத்த இடம் நீ இருக்க அழகுக்கும் உன் அம்சத்துக்கும் என் மாயாண்டி நீயோ செக்கச்சி வப்ப அழகா செந்தூரம் வங்கி தலையழகா வாடாமல்லி பொட்டழகா ஒத்த காடு பெண்கள் எல்லாம் ஒத்த காடு அவ ஒன்ன கண்டா மருந்தரப்பா ஒன்ன கண்டா மருந்தரப்பா ஆமக்காடு சக்களத்தி ஆசை கொண்டு பாப்பாளடோ குண்டுக்கண்ணு சக்களத்தி கொதி போட்டு பாப்பாளடோ பாம்பு கண்ணு சக்களத்தி பாசத்தோடு பாப்பாளடா ஆமக்காடு சக்களத்தி ஆசை கொண்டு பாப்பாளடா நாடு போனாலும் எந்த நாடு மகனே மலையாளம் போக வேண்டாம் மலையாளம் போக வேண்டாம் மாயாண்டிக்கு கோபம் வந்து கண்கள் எல்லாம் பொறி பறக்க அம்மா பகவதி உன் பிள்ளை என்ன கோலப்பிள்ளை நினைச்சியா உன் பிள்ளை அவன் என்ன செஞ்சிருவான்னு நீ இப்படி பயப்படுத ஏ பகவதி உன் பிள்ளைய பச்சி பறவை நினைச்சு அவன் பிச்சு எரிஞ்சிட போறான் நான் என்ன கொக்கு நினைச்சு அவன் கொதவளைய திரும்பி போறான் ஏ பகவதி அம்மா நீ வாழ்த்தி வரந்தரலையா உன்னை வள்ளையத்தால் குத்திடுவேன் அம்மா போத்தி வாரமோ தரலையானா உன்னை பொந்தந்தடிய கொண்டு ஆடித்திடுவேன் என்ன கண்களெல்லாம் பொறி வரக்க கடுங்கோவம் வருகுதையா மணி வழக்கில் பிறந்த தெய்வம் மாயாண்டி சுடலைக்குத்தான் சுடலையுட கோபம் கண்டு வாழ்த்தி நல்ல வரம் கொடுத்தா வல்லையத்தை கை கொடுத்தா போத்தி வரம் கொடுத்தா போய் வா மகனை என்று விடை கொடுத்தா மாயாண்டி கவனமா போயிட்டு வாப்பா அப்படி என்று மாயாண்டி சொல்லி பார்த்த உடனே கோபம் வந்த உடனே நீ வாழ்த்தி வரந்தர போறியா வளையத்தை கொண்டு குத்தடுமான்னா இவன் பொல்லாத பிள்ளை அப்படின்னு மகனுடைய கோபத்தை கண்டு பகவதி என்ன செய்தான் மகனை வாழ்த்தி வரம் கொடுத்து வள்ளையத்தை கை கொடுத்து போய் வா மகனேன்னு விடை கொடுத்தார் சுடலை எப்படி வாரார் அப்பா மங்கை பகவதி வாசல் வாழ்ந்த மாயன் சுடலத்தை ஓ அப்ப
அப்பா மங்கை பகவதி வாசல் மாயன் சூடலத்தை ஓ மாயன் சூடலத்தை ஓ இந்த மாயா சோருவத்த மாச்சிய மாயா சோருவத்த மாச்சிய மறுசொருவன் தான் எடுத்தா அம்மன் பகவதி வாசல் ஆண்டி சூடலத்தை ஓ அப்பா அம்மன் பகவதி வாசல் ஆண்டி சூடலத்தை ஓ அந்த சொருவத்தமாச்சிய அந்த சொருவத்தமாச்சிய அடுத்த சொருவம் கொண்டா அப்பா தோளுக்கும் நரம்புக்கும் தொந்தமிழ் உள்ள பண்டார கிழவனை போ அப்பா தோம் தல்லாங்கிட தக்கிட தோமன தோளில கூட வைத்தான் அப்பா தோகா பூலையன் வாழாமலையில தோகா பூலையன் வாழாமலையில தொழில் செய்ய வாரானே பாம்பாட்டி சித்தனை போ பாம்பாட்டி சித்தனை போ பகவான் மகமாயாண்டி பழைய கல்லூரி பேரனை போ பாம்பாட்டி சித்தனை போ பாம்பாட்டி சித்தனை போ பழைய கல்லூரி வேசி கட்டி அடுத்த கம்பளி போர்வ தோளில் போட்டு வட்ட நல்ல தலப்பா கட்டி மகுடி குழல் கையில் எடுத்தார் நாகதாளி கூடையத்தான் சுமந்து கொண்டு வாராரே நாகமலாடி வாரத்தில் பேச்சு மகன் மாயாண்டி மண்டி போட்டு ஊதுகிறான் மகுடி குழல வாயில் வைத்து மாயாண்டி மாறி கொழுந்து மல்லிகைப்பூ வாசகந்தான் கோமன தாண்டி கூத்தாண்டி கோவக்கார சுடல ஐயா நீ பேயாண்டி பிச்சாண்டி பேச்சு மகனான மாயாண்டி மகுடி குழல் வாயில் வைத்து
மகுடி ராகம் ஊதும் போது மலையில் உள்ள நாகம் எல்லாம் மாயாண்டி முன்னாலே நாகம் எல்லாம் வருவதையா பச்சை பாம்பு ஆயிரமா பறக்கும் பாம்பு ஆயிரமா ஒரு விருசு நெடு விருசு கொம்பேரி மூக்க ஆயிரமா மலைப்பாம்பு மண்ணூளி மதக்கரை ஆயிரமா எட்டடி விருசு ஆயிரமா கண்ணாடி விரி ஆயிரமா ஆயிரம் வகை பாம்பு எல்லாம் ஆண்டவன் மாயாண்டி முன்னாலே பாம்பு எல்லாம் வருதை ஆயிரம் வகை பாம்பெல்லாம் மாயாண்டி முன்னால வரும்போது ஆமா பார்த்தார் மாயாண்டி சுடல தெய்வம் என்ன கடித்தாலும் விஷமில்லை பிள்ளை கை கொண்டு பிடிப்பதற்கும் பயமில்லை இல்ல தண்ணி பாம்பும் வந்திருக்கு ஆமா இந்த பாம்பெல்லாம் நம்ம சொல்லு பேச்ச கேட்குமா என்ன சிவபெருமானுடைய கழுத்துல கிடக்கக்கூடிய நல்ல பாம்பாய நாகப்பாம்பை கூப்பிடணும் ஆமா மாயாண்டி சுடல என்ன இமயமலை நாகமலை அடிவாரத்துல சரி அப்பா என்ன மாந்திரவாதி புலையனுடைய